ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே, அதனால் எறா பிரியாணி பண்ணலான்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சோண்டு சோம்பு, 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2 இதை போட்டு தாளிக்கணும். தாளித்ததும் அதில் நான் 2 வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன், பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நான் கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் புதினா, 4 பச்சை மிளகாய் இதையும் போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் வதங்கும் போது அது கூட இதையும் போட்டு வதக்கணும். அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடிசாக வெட்டிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் அதையும் உள்ளே போட்டு வதக்குங்க. வெங்காயம் எறா பிரியாணிக்கு நிறையா போடக்கூடாது, ஏன்னா எறாலே ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் கொஞ்சோண்டு இருக்கும். ஆனால் 2 வெங்காயம் போதும். மசாலா பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் காஞ்ச மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். மசாலா எல்லாம் வதங்கி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம கழுவி வச்சு எறாவை போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இறால கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் தண்ணியெல்லாம் வற்றட்டும். இது பால்கனியில் நான் வளர்க்குற ரொம்ப எல்லாம் அதில் 2 இலையை பிச்சு அதையும் கழுவி நான் 2 துண்டாக வெட்டி அதையும் உள்ளே போட்டுக்கிட்டே கொஞ்சம் ஒரு கொத்து புதினாவும் போட்டு எறாவை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா எறாவில் மசாலா நல்லா பிடிக்கட்டும். 2 டம்ளர் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். ஊற வச்ச அரிசி அதில் போட்டு அதையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அளந்து வச்ச தண்ணியை அது கூட ஒரு 5 நிமிஷம் கிண்டி விடுங்க. அரிசியில் எல்லாம் கொஞ்சம் மசாலாலாம் பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறம் நம்ம 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவைக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உப்பு பத்தாட்டு மறுபடியும் உப்பு போட்டுக்கிடுங்க. மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு குக்கரை மூடிக்கிறேன். மூடிட்டு நடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு மணியை நோட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 20 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும். விசில் எதுவுமே போடண்டா. கரெக்டாக 20 நிமிஷம் ஆனவுடனே இறக்கி ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரியாக எறா பிரியாணி ரெடி. ஒன்று ஒட்டாது. நீங்கள் இப்படி 20 நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும், விசில் எதுவும் போட தேவையில்லை. பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் போட வேண்டியதான். தட்டில் போட்டுட்டு இன்றைக்கி எறா பிரியாணிக்கு தொட்டுக்க கொஞ்சோண்டு எறாவும் வறுத்துருந்தேன். எறா பிரியாணி, எறா வறுவல், தயிர் பச்சடி, இதுதான் இன்று சண்டே ஸ்பெஷல். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.